பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதம் தியானம் வாக்கியம் நிகழ்ச்சிக்குள் நாம் கடந்து போகலாமா? இப்போது விசுவாச நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவளில் அன்பே பெரிது என்று 1 கொரிந்தியர் 13:13 நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை குறித்து ஒரு பெரிதான பட்டியலை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து விட்டு இறுதியிலே நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று அவர் சொல்லுகிறார். பின்பு அந்த நிறைவை குறித்து அவர் பேசும்போது, இதோ விசுவாசம் நம்பிக்கை அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவளில் அன்பே பெரிது என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது, ஒரு தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதுள்ள பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி கூறிவிட்டு, இந்த 2 கற்பனைகளுக்குள்ளே நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய அன்பு உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறதா அல்லது நம்மை சார்ந்ததாக இருக்கிறதா? நம்முடைய அன்பு தேவனை சார்ந்ததாகவும் நம்முடைய அன்பு என்கிறது நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களை சார்ந்ததாக இருக்கும் என்று சொன்னால் அந்த அன்பு பெரிதான அன்பாய் மாறும். அந்த அன்பினாலே நாம் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.